வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த 2024 வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 மற்றும் 9 கூடையவர் செவ்வாய் தான். அவர் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார், அதுவும் உச்சமாக இருக்கார். அப்போ தனஸ்தானத்துக்குடைய அதிபதி உச்சமாக இருக்கிற போது பண வரவு உங்களுக்கு சரளமாக வர்றதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பண வரவு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். பேங்கில் லோன் கேட்டால் கிடைக்கும், வேறு இடங்களில் கடன்கள் கேட்டால் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் சேர்கிற மாதிரி வரும், நல்ல வருமானமும் வரும், நல்ல லாபங்களும் நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதனால் பொருளாதாரத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். அப்போ கடன் காட்சிகள் கூட அடையிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். கொடுத்த வாக்குறுதியை நம்ம எளிதாக காப்பாற்றுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கணும்னு இருக்குது. அதனால் செவ்வாய் 11 இருக்கனால சர்வ பாக்கியத்தை அவர் கொடுப்பார். அதனால் தொழிலும் நல்லா தான் இருக்கும், வேலையும் நல்லா தான் இருக்கும். தொழில் பொருளாதாரம் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் பலன்கள் இருக்குங்க. அதே போல் செவ்வாய் 11வது ராசியில் இருக்கிறது இந்த ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பூமி விற்கிறது வாங்கிறது அந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் 11 இருந்தால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் ஏற்படும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ராஜ யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமும் லாபமும் கிடைக்கும். பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறனால நம்ம நினச்சி பார்க்காத காரியங்களில் கூட நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி தந்தை ஸ்தானம் சிறப்பாக இருக்கனால அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படணுன்றிருக்கு, ஏற்படும். ராசி மேலே ராகு இருக்குது. பொதுவாக ராசி மேலே ராகு இருக்கக்கூடாது. ராசி மேலே ராகு இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிற காரியங்கள் தடங்கள் ஆகும். அதே மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். சிலருக்கு இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இந்த மாதிரி லைனுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. அப்படி போனால் அதில் நம்ம காசு பணத்தை இழக்க வேண்டியது வரும். அதனால் அதில் மட்டும் போகாமல் இருந்தீங்கன்னா சரிதான், சரிங்களா? 7வது இடத்துல கேது இருக்குது. பொதுவாக 7ல் கேது இருக்கக்கூடாது. 7ல் கேது இருந்தால் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் கெட்டு போகும். ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவுகள் வரும். அதே மாதிரி தகாத உறவுகள் ஏற்படும். இப்போ ஒரு ஆண் ஒரு பொண்ணோட சேர்றது, பொண்ணு ஆணோட சேர்றது, இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கேது உருவாக்கும். அதனால் மேரேஜ் ஆனவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே அந்த மாதிரி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தால் கூட கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்குங்க. 2வது இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோகம்தான். ஏன்னா 10ஆம் அதிபதி 2ல் இருக்குது. 10ஆம் அதிபதி 2ல் இருந்தால் ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கணும்னு இருக்கும். அதனால் தாராளமாக கிடைக்கும். அதே மாதிரி குரு நல்லா இருந்தாலே உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படணும்னு இருக்கும். பொருளாதார விருத்தி ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்தில் கடன் காட்சிகள் அடையும். கடன் தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு குறையும். உங்கள் வீட்டில் சுபகாரியமெல்லாம் நடக்கணும்னு இருக்கும். அதெல்லாம் தாராளமாக நடத்தலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறனால தொழில் நல்லா ஓடும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சரி, சூரியன் மட்டும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி இந்த மாதம் 12வது ராசியில் தான் இருப்பார். பொதுவாக 6ஆம் அதிபதி 12வது ராசியில் இருந்தால் இந்த மாதத்தில் ஏதாவது மருத்துவத்தினால செலவுகள் வரும். ஒன்று உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம், அல்லது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம், அல்லது தந்தை வழி உறவினர்கள் அவங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். அவங்க வகையில் அந்த மருத்துவ செலவுகள்னால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிலருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தந்தை வழி உறவு மூலமாக விரயங்கள் ஏற்படுது இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு வகையில் அப்பா சார்ந்தவங்கனால விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள்னாலையும் விரயம் ஏற்படும், அரசியல்வாதிகள்னாலையும் விரயங்கள் ஏற்படும். அப்போ அரசாங்க அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிக்கோ ஏதாவது பணம் கொடுக்குற மாதிரி வரும், லஞ்ச பணமெல்லாம் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி பணமெல்லாம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இழப்பீடு தான் ஆகும். அதனால் ஒரு நல்ல பலன்கள் நடக்காது. அதனால் அந்த லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு சிறப்புங்க. உங்களுக்கு 7.5 சனி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு.
ஏழரை சனி வந்து ஸ்டார்ட் ஆனால் உடனே வேலை செய்யுமானா உடனேவெல்லாம் வேலை செய்யாது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏழரை சனியில் அப்படியே வந்தாலும் இப்போதைக்கு விரயச்சனி தான் வருது. விரயச்சனி தான் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து விரயமாகும். குறிப்பாக வண்டி வாகன வகையில் வந்து விரயமாகும். இப்போ ஏற்கனவே நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, அது 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருக்கீங்க, அந்த வாகன வகையில் வந்து விரயங்கள் ஏற்படணும்னு இருக்கும். அப்போ வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதாகும். அதுக்கு அடிக்கடி விரய செலவுகளை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதில் தான் வந்து உங்களுக்கு விரயமாகும். அல்லது ஒரு சிலருக்கு புதுசாக வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்படி வாகனம் வாங்கணுன்னா வாங்கலாம், ஆனால் சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் அந்த வாகனத்தை யூஸ் பண்ணணும். நம்ம தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படி தொழில் செய்கிறதுக்காகலாம் சிலர் வண்டி வாங்குவாங்க. அப்படி தொழில் செய்கிறதுக்காக வண்டி வாங்கினா அந்த வண்டினால் நமக்கு விரயங்கள் தான் ஏற்படும். அந்த வண்டினால் நமக்கு லாபங்கள் வந்து ஏற்படாது. அதனால் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கிக்கோங்க, தொழிலுக்காக வந்து வாங்காமல் இருந்துக்குங்க, அதுதான் நல்லது. வேறு கெடுபலனை எதையும் சனி பகவான் வந்து கொடுக்க மாட்டார். அதனால் அவரை பற்றி ஒன்றும் கவலைப்படணுங்கிறது இல்லை. என்ன, சனி 12ல் இருக்கிறனால உங்களுக்கு விரையாதிபதி அவர், அதனால் விரயஸ்தானம் வலுத்துரும். அப்போ விரயஸ்தானம் வலுக்கிற போது நம்ம சிலருக்கு வந்து வருமானம் குறைஞ்சிரும், அல்லது ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும், ஆனால் வருமானம் வந்தாலும் செலவாயிடும். காசு பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா விரையொன்று வந்தாலே காசு கையில் தங்காது. சரிங்களா? இது ஒன்று தான் ஏழரை சனினால் பிரச்சனை. வேறு தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. புதன் பகவானை பொறுத்தளவுக்கு 4 மற்றும் 7 குடையவர் தான். அவர் மாசி மாதம் 1ஆம் தேதி வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சியாடுவார். அப்போ 12க்கு வந்து புதன் வந்துடுவார். அப்போ 12வது இடத்துக்கு புதன் வந்தால் சிலருக்கு கல்வி வழி செலவுகள் வரும். அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் யாரோ படிக்கிறதுக்காக பணம் கட்டுறது செய்கிறது அந்த மாதிரியான செலவுகள் வந்து ஏற்படும். சிலருக்கு மாமன் மைத்துனர்கள் வழியில் செலவுகள் ஏற்படும், அல்லது மாமன் மைத்துனர்களுடைய பகை ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம மாமன் மைத்துனர்கிட்ட பேசி பழகிற போது கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இருக்கணும். அதே மாதிரி வீடு கட்டுறதுனால சிலருக்கு வந்து விரயங்கள் ஏற்படணும்னு இருக்கும். அதனால் வீடு கட்டணுன்னா கட்டிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவியினாலே வந்து ஏதாவது சில விரைய செலவுகள் ஏற்படணும்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் விரைய செலவுகள் வந்து ஏற்படும். மாசி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துடுவார், உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். அப்போது 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமாயிடும். அப்போ அந்த டேட்டுக்கு அப்புறமா உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சரியாக போச்சு. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும்னா உங்களுடைய தாய் வழி உறவினர்கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு பகைகள் வரும். அதனால் அவங்ககிட்ட நம்ம பேசி பழகிறது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுனா நல்லது. அதே மாதிரி பகையான உறவுகளை வந்து ஒன்று சேர்க்கணும்னு தோணும். பயண அலைச்சல்கள் வந்து அடிக்கடி ஏற்படும். தொழிலை வந்து சரியாக கவனிக்க முடியாது, சரியாக வேலைக்கு போக முடியாது, அடிக்கடி லீவ் போடுற மாதிரி வரும். அடிக்கடி வெளியூருக்கு அங்கிட்டுங்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கோ கெட்ட காரியத்துக்கோ நம்ம போகிற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். சரிங்களா? சரி. சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனும் வந்து மாசி மாதம் 1ஆம் தேதியே மகர ராசிக்கு வந்து வருவார். அப்போ 11ல் வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா 11ல் சுக்கிரன் இருந்தால் கட்டடக்கலையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே மாதிரி சினிமா நடன நாட்டிய கலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். வீடு கட்டுற தொழில் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து மிகுந்த யோகங்களை வந்து கொடுக்கும். அதாவது கட்டடக்கலையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடை ஆபரணம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்களை கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். மிகுந்த யோகங்களை கொடுக்கும். மாசி 25க்கு அப்புறம் சுக்கிரன் வந்து கும்பராசிக்கு போயிடுவார். அப்போ கும்பராசிக்கு போனால் ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குறதுனால செலவாகும், ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுனால வீடு வாங்குறதுனால செலவாகும், அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்குறதுனால செலவாகும். ஆக இந்த மாதத்தை பொறுத்தளவு கொஞ்சம் செலவு மிகுந்த மாதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சமாளித்து ஓட்டலாம். ஒன்றும் பெரிய தொந்தரவு ஒன்றும் வந்துடாது. அதனால் நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. மீனராசியை பொறுத்தளவு கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. சரிங்களா? ஸோ இப்போ 7.5 சனி வந்துருச்சு. அதனால் மறுபடியும் நமக்கு பிரச்சனை வருமோ, மறுபடியும் நமக்கு நேரம் சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. இப்போதைக்கு ஒன்றும் வேலை செய்யாது. ஸோ இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு இருக்க டைமு. அதனால் நல்லா தான் இருக்கும், கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மீனராசி நண்பர்களே.